ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் இடையே யார் பெரியவர்னு போட்டி வந்துச்சு. இருவரும் சிவபெருமானை சந்தித்து தீர்ப்பு வழங்குமாறு சொன்னாங்க. உடனே அவர், உங்களில் யார் என்னுடைய திருமுடியை அல்லது திருவடியை பார்க்குறீங்களோ அவங்க தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. வானுக்கும் மண்ணுக்குமா பெரிய ஜோதி வடிவில் சிவபெருமான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. திருமால் வராக உருவம் கொண்டு பூமியை குடைந்து சென்று பெருமாளோட திருவடியை பார்க்க போனாங்க. பாதாள வரையும் போயும் பெருமாளோட திருவடியை அவங்களால பார்க்கவே முடியல. பிரம்மா அன்னப்பறவை உருவம் எடுத்து உயர உயர பறந்து பெருமாளோட திருமுடியை பார்க்க போனாங்க. எவ்வளோ உயரம் பறந்தும் அவங்களால பார்க்கவே முடியல. அவர் உயர பறந்துட்டு இருக்கும்போது ஒரு தாளம்பூ மேலேந்து கீழே விழுந்தது. அதை பார்த்த திருமால், யாரு நீ, எங்கேருந்து வரேன்னு கேட்டாங்க தாளம்பூவை. அந்த தாளம்பூ தன்னை பற்றி பெருமையாக பிரம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லி, நான் சிவபெருமானோட தலையில் இருந்து வரேன் அப்படின்னு சொன்னிச்சான். உடனே பிரம்மா, நம்ம உயர உயர பறந்தும் சிவபெருமானோட திருவடியையும் திருமுடியையும் பார்க்க முடியலை, நம்ம இந்த தாளம்பூவை சாட்சியாக வச்சு நான் சிவபெருமானோட திருமுடியை பார்த்துட்டேன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாளம்பூவை சிவபெருமான்கிட்ட கொண்டு வந்து, நான் உங்கள் திருமுடியை பார்த்துட்டேன்னு சொன்னாங்களாம். உடனே சிவபெருமானுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சான். நான் நினைக்காம நீ என்னோட திருமுடியை பார்க்கவே முடியாது, பொய் சொன்னதுனால பிரம்மாவுக்கு எந்த இடத்துலையுமே கோவில் இருக்கக்கூடாதுங்கிற தண்டனையும், தாளம்பூக்கு என்னோட பூஜைக்கு நீ ஏற்ற பூவே இல்லை அப்படிங்கிற தண்டனையும் கொடுத்தாங்களாம். அதனால தான் சிவபெருமானோட எந்த பூஜைலையுமே தாளம்பூ வைக்கப்படாது. அதே மாதிரி பொய் சொல்கிறது தான் ஒரு பெரிய அழிவோட ஆரம்பமாகவும் இருக்குங்க.